அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி சுவே சிவஸ்தம்பர ராமலிங்காய பரபிரமணே நம சத்குருநாதா சண்முகநாதா அற்பெரும் ஜோதி அகத்தீசாய நம மாறுமுக ரங்கமுகா தேசிகாய நம மாறுமுக ரங்கமுகா சத்குருவே நம மாறுமுக ரங்கமுகா ஜோதி நம சரவண ஜோதி நமோ நம எல்லா உயிரும் புற்று வாழ்க பருவமழை தவறாது போயிட்டும் முருகனர் அனைவரும் கிடைக்கட்டும் மகத்தீசாய நம நந்தீசாய நம திருமூல தேவாய நம கரு தேவாய நம பயஞ்சல் தேவாய நம ராமலிங்க தேவாய நம ஆறுமுக அரங்கமுகா தேசிகாய நம அகத்தீஸ்வரா வாரத்தில் நாட்களும் நடைபெற மன்னதானம் இனிதே நடைபெறவும் பொருது கொடுப்பவர்களும் உடல் உழைப்பு கொடுப்பவர்களும் இந்த உணவை சாப்பிட தயாரித்து கொடுப்பவர்களும் எந்த நோக்கத்துக்காக குடிக்கிறார்களோ அந்நோக்கம்லாம் நிறைவேறவும் அவளுக்கெல்லாம் நல்ல உடல்நலம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் கிடைக்க உங்கள் திரைப்படிந்து வேண்டியும் மேலும் ஆசனாசியால் வழங்கப்படும் உணவும் நோய் தீர்க்கும் மருந்தாக அமைய வேண்டும் என்றும் உங்கள் திரைப்படிந்து வேண்டுகிறோம். மேலும் ஆசனாசியால் இந்த உணவை வாங்கிய நண்பர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்கப்பெற்று அவர் நோயில் நீங்க பெற்று அவர்களுக்கும் எல்லா வளமும் கிடைக்க ஓங்காரக்குடி ஆசான் முருகப்பெருமான் கல்கி அவதாரம் வாசி வசப்பட்ட சர்க்குரு வல்லாரி வெள் தொண்டல் மரணத்தை வென்ற மகான் எங்கள் குருநாதர் சிவராஜ யோகி ஆறுமுக அரங்கமுகா தேசிக சுவாமியிடம் திருவடி பணிந்து வேண்டுகிறோம். ஆறுமுக அரங்கமுகா தேசிக சுவாமிகள் வாழ்கவன். நம்பினை நையனை நட்டாட்சி எண்கைகள் நலிவிடராகக்கூடியது. ஓம் முருகா அர்ப்பணம், ஓம் குகா அர்ப்பணம், ஓம் அரங்கா அர்ப்பணம். 12/5/2026 செவ்வாய்க்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம், தயிர் சாதம், மூலிகை கஞ்சி, ஊறுகாய், குடிநீர் வழங்கப்படுகிறது. இன்றைய அன்னதான உபயதாரர் உயர் திரு டாக்டர் கார்த்திகேயன் ஐயா, டாக்டர் அனிகாமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள், டாக்டர் கார்த்திகேயன் சார் அவசர சிகிச்சை பிரிவு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் மோகன் காந்தாரி பொன்ஜோதி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் வசந்தி அம்மா அவர்கள் நினைவாக அன்னார்தாசர் திருவடி நிலையில் இளைப்பாறு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க. வேண்டுபவர்கள் தங்கை கரிணி அவர்கள் குடும்பத்தார்கள். வசந்தி அம்மா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் இளைப்பாறு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க. வேண்டுபவர்கள் தங்கை கரிணி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் உயர் திரு ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைகர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது யோசிச்ச குழம்புல. ஸ்ரீ அன்னதான உபயதாரர் உயர் திரு டாக்டர் கார்த்திகேயன் ஐயா, டாக்டர் அனிகம்மா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள், மோகன் காந்தாரி பொன்ஜோதி அவர்கள் குடும்பத்தார்கள், வசதியம்மா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையிலே இழப்பான்னு சொல்லி வேண்டி கொடுக்குறாங்க. வேண்டுபவர்கள் தங்கை ஹரிணி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைகர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது யோசிச்ச குழம்பத்தில் மற்றும் மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை. இன்றைய அன்னதான உபயதாரர் அனைவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும். உங்கள் மேற்கொண்டாரை வெற்றியடையணும். உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அமைதி ஆரோக்கியம் ஒற்றுமை இருக்கணும். ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கடந்த 11 வருடங்களாக தினசரி ஆசான் வருகை குறித்து ஆசை கொடுத்த இந்த இடத்துல ஐக்னூட் ஆஸ்பத்திரியில் இருக்கும் நோயாளிகளுக்கும் உடன் இருப்பது நடைபெற அன்னதானமாக வாங்கி பயணிங்க கொடுங்க. உள்ள போயிருங்க. அப்படி திருநெல்வேலி செவ்வாய்க்கிழமை மதிய உணவாக தக்காளி சாதம், தயிர் சாதம், மூலிகை கஞ்சி, ஊறுகாய், குடிநீர் வழங்கப்படுகிறது. ஸ்ரீ அன்னதான உபயதாரர் உயர் திரு டாக்டர் கார்த்திகேயன் ஐயா, டாக்டர் அனிகாமா தம்பதியர்கள் குடும்பத்தார்கள், டாக்டர் கார்த்திகேயன் சார் அவசர சிகிச்சை பிரிவு திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ரகுபதியா பானுமதியம்மா குடும்பத்தார்கள் மூளைகர்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்ஷய் சகானா அவங்க இருக்கிறது குழம்புல மற்றும் மாலாமா மகன்கள் அபிஷேக் அரவிந்த் குடும்பத்தார்கள் சென்னை மற்றும் மோகன் காந்தாரி பொன்ஜோதி அவர்கள் குடும்பத்தார்கள் மற்றும் காலங்கென்ற வசந்தியம்மா அவர்கள் நினைவாக அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிலையில் எவ்வளவு வேண்டி கொடுக்குறாங்க. வேண்டுபவர்கள் தங்கை கரிணி அவர்கள் குடும்பத்தார்கள். இன்றைய அன்னதான உபயதாரர் அனைவருக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும். மேற்கொண்டாரை வெற்றியடையணும். உங்கள் குடும்பத்தில் நிம்மதி அவதாரத்துக்கு ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி பணிந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தாக கடந்த 11 வருடங்களாக தினசரி நடக்கிற அன்னதானம் ஆஸ்பத்திரியில் உள்ள நோயாளி கூட எடுக்கிறவங்களாவே நடக்குமா? இந்த குருநாதர்
தான் கொடுக்குறாங்க. திருச்சி துறையூர் இளைச்சங்க அலுவலகம் தியாகராஜ நகர் ஈபி கேட்டால் இருக்குது. தேவையான அளவு கேட்டு வாங்கி சாப்பிடுங்க. பக்கத்து போய்ட்டு வாடு தான் சொல்லுங்கள். தெரியாதவங்க சொல்லுங்கள். முடியாதவங்க பாத்திரம் கொடுத்தா வாங்கிட்டு வாங்க. உழவர பணி தான் தினமும் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது. நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருந்தமா வரீங்க உங்களுக்கா அங்க அங்க கிடக்குதம்மா